பயன்பாடுகளை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ரொம்ப வித்தியாசமான ஒரு பெயர் இருக்கக்கூடியது. ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக கொல்லிமலையில், சேலம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ரொம்ப பிரசித்தமான ஒரு மூலிகை இந்த ஆட்டுக்கால். சைவ ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லி எங்கே விற்பாங்க. நம்ம ஊரில் எப்படி டீ கடைகளில் பொதுவாகவே தேநீர் கிடைக்குதோ அதே போல் கொல்லிமலை பகுதிகளில், சேலத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைவ ஆட்டுக்கால் சூப் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். இந்த ஆட்டுக்கால் அப்படிங்கிறது ஒரு வகையான மூலிகை, செடி அல்லது புதர்ச்செடி வகையாக வளரக்கூடிய மூலிகை. அதில் இருக்கக்கூடிய வேர் பகுதியை மட்டும் எடுத்து மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஒரு ஆட்டுக்கால், காலுடைய அமைப்பு, அது தோல்லாம் உரிச்சி சுட்ட பிறகு எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறதுனால தான் இந்த மூலிகைக்கு ஆட்டுக்கால் அப்படிங்கிறது பெயர். இந்த ஆட்டுக்காலுடைய பெயருக்கு ஏற்றாற்போலேயே பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டுக்கால் தான். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட, அதே போல் ஒரு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அதிகமான அசைவ உணவு சம்பந்தப்பட்ட உணவுகளை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அதனால தான் எலும்பு முறிவு ஏற்படும் போதோ அல்லது எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதோ சூப் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அசைவ உணவை சாப்பிடும்போது நமக்கு எவ்வாறு உடம்பில் எலும்பு மற்றும் மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறதோ அதே அளவுக்கு அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிடைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மூலிகை இந்த ஆட்டுக்கால்னு சொல்லலாம். பொதுவாக அந்த ஆட்டுக்காலிலிருந்து கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் அல்லது சூப் போன்ற பொருள் பார்த்திங்கன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் முட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் மற்றும் வலிகளுக்கு பொதுவாக இதை பயன்படுத்தலாம். இந்த சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடியவர்கள், இந்த சிக்கன்குனியா நோய் போன பிறகு பார்த்திங்கன்னா எல்லா சிறு சிறு முட்டுகளில், பெரும் முட்டுகளில் கடுமையான வலி, வேதனை இருக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். அந்த மாதிரி சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த ஆட்டுக்காலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் ஆட்டுக்கால் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை சூடாக காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை சாப்பிட்டாலே ஒரு 2 மாத காலத்திலேயே அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய அழற்சி, வலி, வீக்கம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த ஆட்டுக்காலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஈவன் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கும் ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் நம்ம சொல்லக்கூடிய கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஆட்டுக்காலோட இன்னொரு சிறப்பான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வேர் குறிப்பிட்ட காலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனாலும் அதை மணலில் மட்டும் நம்ம போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், ஈவன் 6 மாதம் கழித்து கூட நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாம். நிறைய பரம்பரை வைத்தியர்கள் அந்த பகுதிகளில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இது கிடைக்கும் போது கொண்டு வீட்டில் பெரிய பானைகளில் அந்த வேரை போட்டு அதுக்கு மேலே மணல் போட்டு வைப்பாங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து சுத்தப்படுத்தி மருந்தாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆட்டுக்காலை பொறுத்தவரையிலும் அதே போல் உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடலில் எடை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த எடை அதிகரிப்பு ஆகும்போது சர்க்கரை நோய், இதய நோய், அதே போல் நம்ம உடம்பில் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வரக்கூடிய 90 வகையான நோய்களில் கிட்டத்தட்ட 70 வகையான நோய்கள் வருவதற்கு உடல் எடை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. உடல் எடையை குறைப்பதற்காக நிறைய உடற்பயிற்சி, நிறைய உணவு பயிற்சி, நிறைய மனப்பயிற்சி செய்து கொண்டு கூட உடல் எடை குறையவில்லை அப்படின்னு கவலைப்படுகின்றவர்கள் யாராக இருந்தாலும்
அவங்க எல்லாமே இந்த ஆட்டுக்கால் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு கஷாயமாக செஞ்சு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டுக்காலை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மிக வேகமாக ஒரு 3 மாதத்திலேயே பார்த்திங்கன்னா 3 to 5 கிலோ வரை உடல் எடை குறையிறது தெரியும். அதே போல் உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சவால் வயிறு குறையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா தொப்பை மட்டும் குறையல, ஆனால் கை கால் இடுப்பெல்லாம் பரவாயில்ல, தொப்பை மட்டும் குறையலன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுக்காலுடைய சிறப்பம்சமே அதிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது மிக வேகமாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் சிறிது சிறிதாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து இந்த ஆட்டுக்கால். இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா உயரமாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் என்ன, எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் என்ன அப்படின்னு தெரியாத குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த உயரம் வளருவதற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் தான். ஆட்டுக்காலிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு சிறிதளவு வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோன்னா சிறிது சிறிதாக அவர்களுடைய உயரத்திலும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு இந்த ஆட்டுக்கால் ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக பரம்பரை வைத்திய முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டுக்காலை எடுத்து நிறைய ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வைத்து மூடி சீலை செய்து புடம் போடுறாங்க. அந்த மாதிரி புடம் போட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணத்தை ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறை சிறிதளவு வெண்ணெயில் கலந்து எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் நிறைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மிசோராம் பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கால் நிறைய கிடைக்கின்ற ஒரு மூலிகையாக இருக்கிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பரை வைத்தியர்கள் அவங்க இதுக்கு நிறைய கொடுக்கறத பார்க்குறோம். அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நோயாளிகளுக்கு வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லையும் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் புற்றுநோயை குறைக்க எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத பற்றி அதிகமான குறிப்பு இல்லை. ஆனாலும் எலும்புகளில் ஏற்படுகின்ற கடுமையான வலிகளை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே நேர்களே, ஆட்டுக்கால் அப்படிங்கிற பெயர் வந்து இதற்கு மிகுந்த அசைவமான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் கூட ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு மூலிகை. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எப்படி நாம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று புத்தாண்டை எல்லோரும் இனிமையாக கொண்டாடியிருப்பீர்கள். வாழ்க்கையில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் வளங்களும் பெருக வேண்டும் என்று அனைவருடைய மனதிலும் எண்ணங்கள் நிறைந்திருக்கும். நண்பர்களை சந்திப்பது, அலாவுவது, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, பல்வேறு விதமான புத்தாண்டு கூட்டாட்டங்கள் என நாம் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி நிரம்பி ஒழிவதை, உற்சாகம் நிரம்பி ஒழிவதை, அன்பும் நேசமும் நிரம்பி ஒழிவதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இந்த புத்தாண்டு என்பது நிச்சயமாக நமக்கு பல புதிய நன்மைகளை கொண்டு வரும், சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய பல தீமைகள் அகன்றுவிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை நேற்று முன்தினம் இரவிலிருந்து தொடங்கி நேற்றெல்லாம் கவனித்த போது எப்படி மக்கள் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் என்பதை நம்மால் கவனிக்க முடிந்தது. அப்படி பார்க்கிற போது புத்தாண்டை கொண்டாடுவது பலருக்கு இப்போ கேக் வெட்டி கொண்டாடக்கூடியவர்கள், இனிப்புகளை வழங்கி கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் ஒருபுறம், அதே போல் நண்பர்களை சந்தித்து அலாவுவது, புத்தாடைகளை அணிந்தெல்லாம் பலவிதமாக அதே ஆலயங்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது, இப்படியெல்லாம் புத்தாண்டு கொண்டாடப்படுவது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் ஒரு மது சார்ந்த விஷயங்களின் மூலமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பெருமளவு நிரம்பியிருந்ததை பார்க்க முடிந்தது. இளைஞர்கள் அதிகமான அளவில் மது அருந்திவிட்டு சாலைகளில் மிக வேகமாக சென்று கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. எல்லா இடங்களிலும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மது என்பது ஒரு பிரம்மாண்டமான
ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதை பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அது அப்படித்தான் இருக்கிறது. சில இடங்களில் சாலை விபத்துகள் கூட நிகழ்ந்தன. உண்மையிலேயே புத்தாண்டு என்பது மதுவினுடைய உச்சக்கட்ட பரவசம்தானா, அல்லது பண்டிகைகள் என்பதே மது அருந்துவதன் மூலம் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றுதானா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யாருடைய பழக்க வழக்கங்களையும் பற்றி குறை கூறவில்லை, விமர்சிக்கவில்லை, தனிமனிதருடைய உரிமைகளை பற்றி நாம் பேசவில்லை. ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அல்லது ஒரு பண்டிகை கால கொண்டாட்டம் என்பது அது மதுவின் வழியாக மட்டும்தான் கொண்டாடப்பட முடியுமா, அல்லது அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியை உண்மையிலேயே பெறுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நிறைய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அதாவது இது போன்ற மது விருந்துகளுடன் நடக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் சமூகத்தின் உயர் மட்டத்தினர் தான் அங்கு வருகிறார்கள். கடற்கரை போன்ற இடங்களில் வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், ஆண்கள் தான் அப்படி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே பல கேள்விகளை நமக்குள் எழுப்புகிறது. அதாவது மது அருந்துகிற இடங்கள் என்பது பல நேரங்களில் அது பெண்களோ குழந்தைகளோ வர முடியாத ஒரு இடமாக இருக்கிறது. அவர்களை விலக்கிவிட்டுத்தான் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் பல இடங்களில் நடக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக புத்தாண்டோ அல்லது வேறு எந்த பண்டிகையுமோ நம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருந்தால்தான் அதை நாம் பண்டிகை என்று அழைக்க முடியும். மாறாக ஆண்கள் தங்களுக்கான கொண்டாட்டங்களை அவர்கள் தனியாகவும், பெண்கள் தங்களுக்கான விஷயங்களை அவர்கள் தனியாகவும் இப்படியெல்லாம் பிரிவதன் மூலமாக நாம் எந்த ஒரு பண்டிகை தினத்தையும் நாம் கொண்டாட முடியாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த புத்தாண்டு தினம் மட்டுமல்ல, எல்லா பண்டிகை தினங்களிலும் மதுவினுடைய விற்பனை பெருமளவிற்கு அதிகரிக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. டாஸ்மாக் கடைகளில் வாங்கக்கூடிய மதுவினுடைய எண்ணிக்கை என்பது உண்மையிலேயே குடிப்பது ஒன்றுதான் கொண்டாட்டம் என்று நமக்கு யார் கற்றுத்தந்தார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு அல்லது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு இந்த அளவிற்கு சமூகத்தில் மதுவினுடைய ஆதிக்கம் இருக்கவில்லை. ஆனால் அப்போதும் புத்தாண்டுகள் இருந்தன, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருந்தன, மக்கள் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது மது விருந்துகள் இல்லாத பண்டிகைகளே இல்லை என்கிற அளவிற்கு என்ன மது கிடைக்கும் என்பதுதான் மக்களுடைய ஒரே எண்ணமாக புத்தாண்டு தினங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க, வேதனைப்படத்தக்க ஒன்று. ஏனென்று கேட்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் மது ஒன்றுதான் ஒரு கொண்டாட்டம் என்று மாறுகிற நிலை என்பது ஒரு சமூகத்தினுடைய அடித்தளங்களையே அசைத்துவிடும். இந்த சமீபத்தில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட 7 மாதங்களுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு பீகார் மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. அந்த மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டதன் விளைவாக என்ன நடந்தது என்பதை பற்றி சமீபத்தில் நிதிஷ்குமார், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசுகிற போது அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அதாவது சாலை விபத்துகளினுடைய எண்ணிக்கை 19% குறைந்திருக்கிறது இந்த மதுவிலக்கு அமலுக்கு வந்த பிறகு என்று அவர் சுட்டி காட்டுகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சாலை விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை 33% குறைந்திருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார். ஆக சாலை விபத்துகளில் 1/3 மது சார்ந்த காரணங்களால் ஏற்படுகிறது என்பதை நாம் இதன் மூலம் உத்தேசமாக மதிப்பிட முடியும். ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 87,000 பேர், சென்ற ஆண்டில் மட்டும் நீங்கள் 2005ஆம் ஆண்டில் மட்டும் 83,000 பேர் இந்தியா முழுக்க சாலை விபத்துகளில் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 1/3 என்றால் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேராவது அதில் குடித்துவிட்டு மது ஒட்டியதன் மூலமாக இறந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது உண்மையில் எவ்வளவு துயரமான ஒரு விஷயம். நிதிஷ்குமார் இன்னொன்றையும் சுட்டி காட்டுகிறார். அதாவது மதுவிலக்கு கொண்டு வந்தபோது நகையாடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். சாலையோர மதுக்கடைகளை அகற்றிய போது அதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற செயல் என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதனுடைய நல்ல விளைவுகளை நேரடியாக பார்க்கிறோம் என்று அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அதாவது மதுவிற்கு செலவிடக்கூடிய பணம் என்பது அது ரத்து செய்யப்பட்ட பிறகு, அதாவது இனிமேல் யாரும், அதாவது நீங்கள் மதுவிற்காக உங்கள் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் செலவிட முடியாது என்கிற நிலை வந்த பிறகு எதனுடைய விற்பனை எல்லாம் அதிகரித்திருக்கிறது என்பதையும் நிதிஷ்குமார் அதிலே சுட்டி காட்டுகிறார். அப்படி இருக்கிற போது இனிப்பு வகைகளை வாங்குவதற்கு, பால் வாங்குவதற்கு, ஆடைகள் வாங்குவதற்கு, இப்படியாக மிக அத்தியாவசியமான பொருள்கள், ஃபர்னிச்சர்கள், அதாவது வீட்டு உபயோகப் பொருள்கள், அவற்றை வாங்குவதற்கு அவற்றினுடைய விற்பனை என்பது மிக கணிசமாக இந்த 7 மாதங்களில் அதிகரித்திருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் அரசு
மக்களுடைய பணத்தின் பெரும்பகுதியை இந்த டாஸ்மாக் கடைகளின் மூலமாக பிடுங்கிக் கொள்கிறது என்று சொல்லலாம். ஒரு மனிதர் ஒரு மாதத்திற்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 15,000 ரூபாயில் அவர் கிட்டத்தட்ட பாதியை, அவர் தீவிரமான மதுப்பழக்கம் உடையவராக இருந்தால் குறைந்தது ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் அவர் குடிப்பதற்கு செலவிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்திற்கு போக வேண்டிய அந்த வருமானத்தினுடைய பாதி டாஸ்மாக் கடைகளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்றால் இந்த மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தினமும் குடிக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ஒரு குறைந்தபட்சமாக அவர்கள் அதற்கான செலவு, ஒரு நாளைக்கு அவர்கள் 200 ரூபாய்க்கு குடித்தால் கூட ஒரு மாதத்திற்கு ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு அவர்கள் குடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 5,000-6,000 ரூபாய் என்பது எதற்கான பணம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஆடம்பரமானவர்கள், வசதி மிக்கவர்கள் குடிப்பதை விடுங்கள், அன்றாட வாழ்வில் நீங்கள் தங்களுடைய பொருளாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய சொற்ப வருமானத்தினுடைய பெரும்பகுதி இந்த விஷயங்களுக்காக போய்விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எப்படி தங்களுடைய வருமான இழப்பை அவர்கள் ஈடுகட்டுவார்கள்? அப்படி என்றால் எதெல்லாம் மறுக்கப்படுகிறது என்று பார்த்தால், அந்த குடும்பத்தினுடைய கல்விக்கு போக வேண்டிய பணம் டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது. அந்த குடும்பத்தினுடைய மருத்துவ செலவுகளுக்கு செல்ல வேண்டிய பணம் டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது. அந்த குடும்பத்திற்கு தேவையான நல்ல உணவுகள் வாங்குவதற்கான பணம் டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது. ஆடைகள் வாங்குவதற்கான பணம் டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது. ஆக எதெல்லாம் அவர்களுடைய அத்தியாவசியமான தேவையோ அது எல்லாமே மறுக்கப்பட்டு அந்த பணம் என்பது இது போன்ற மது வகைகளுக்காக செல்கிற போது மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மிகவும் அடிமட்டத்திற்கு செல்கிறது. இதுதான் இந்த விஷயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் பலவிதமான கேள்விகள் நமக்கு எழுகின்றன. மது என்பது சிலருக்கு பழக்கம் என்பது போய் அது ஒரு கலாச்சார செயல்பாடாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் ஒரு பிறந்தநாள் விழாவாக இருக்கலாம், புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமான பண்டிகைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே ஒரு திருமண நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். மது இருந்தால்தான் அங்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது என்கிற மனப்பான்மையை நாம் ஒழிக்க வேண்டும். மது இல்லாத எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கின்றன, பரிமாற்றங்கள் இருக்கின்றன. அந்த பரிமாற்றங்களுக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் நாம் புதிய விஷயங்களை வாழ்க்கையில் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட புதிய கொண்டாட்டங்கள் தான் நமக்கு தேவை. வெறுமனே மதுவை குடிப்பதனால் மட்டும் நாம் எந்த விதமான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் உருவாக்கிவிட முடியாது. அது உண்மையில் நம்முடைய வெறும் கற்பிதம் மட்டுமே. ஆகவே வரப்போகிற இந்த நாட்களில் நம்முடைய கொண்டாட்டங்களில் பல புது புது விஷயங்கள் சேரட்டும். அது மதுவிற்கு அடிமையாக இருப்பதுதான் கொண்டாட்டம் என்கிற மனப்பான்மை மாறட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் அகில இந்திய செயலாளர் திரு தாமஸ் ஜெயபிரபாகரன். ஒரு வங்கி ஊழியர் சங்கத்தோட அகில இந்திய செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இந்த 500-1000 ரூபாய் நோட்டுகள் டிமானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, வங்கி ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவர்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் அகில இந்திய செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வங்கி ஊழியர்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அவங்களுக்கான தேவைகளுக்காக போராட்டங்கள்னு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு நிலைப்பாடே நிறைய மாறி இருக்கு. வங்கிக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு அப்படின்னும் போது ஏடிஎம் மையங்களோடையே முடிஞ்சிட்டு இருந்த காலகட்டம் மாறி இப்போ வங்கிக்கு போகணுன்ற ஒரு அவசியமாக இருக்கு. பணப்பற்றாக்குறை அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. மக்களுக்கு சரியான முறையில் சில்லறை கிடைக்கல அப்படின்னும் போது வங்கி ஊழியர்கள் மேலே அதிகப்படியான ஒரு கோபம் கொண்டு பல நிகழ்வுகளும் நடந்திருக்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது, வங்கி ஊழியர்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த நிலைப்பாடு மாறணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அரசு எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு. நீங்க இப்போ சமீபமாக ஜனவரி 3ஆம் தேதி ஒரு தர்ணா போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இதோட முக்கியத்துவம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இருக்கிற நிலைப்பாடு,
இது ஆனதுக்கு அப்புறமா பொதுவா மக்கள் மத்தியிலையும் சரி வங்கிகள்லையும் சரி என்ன மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறத பார்க்குறீங்க? அதாவது நவம்பர் 8ஆம் தேதி இரவு நம்மளுடைய நாட்டு பிரதமர் வந்து திடீரென்று ஒரு அறிவிப்பு, நாட்டில் உள்ள புழக்கத்தில் இருக்கின்ற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாமே செல்லாமல் நாளையிலிருந்து அது வந்து செல்லாது, நாட் ஏ லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லி, ஒன்று அதை வங்கியில் கொடுத்து அவ்வப்போது கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளலாம், அல்லது டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே வங்கியில் வந்து அதை செலுத்தி நீங்கள் அதற்கு பதில் புது பணமாக வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. இந்த அறிவிப்பு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய நாட்டில் வந்து இந்த ஹையர் டினாமினேஷன் நோட் என்று சொல்கின்ற 500 ரூபாய் 1000 ரூபாய் இதுதான் புழக்கத்தில் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற மொத்தமாக புழக்கமாக இருந்த நோட்டுகளில் வந்து இதோட சதவிகிதம் வந்து 86%, கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி 500 ரூபாய் 1000 ரூபாயில் இருந்தது. மீதி 2.5 லட்சம் கோடி, அதாவது 14% மட்டும்தான் அதை விட குறைந்த, அதில் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் இது மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட 14%, 2.5 லட்சம் கோடி தான் இன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு ஒரே நாள் இரவில் வந்து 14.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்றையிலிருந்து செல்லாது என்று ஒரு அறிவிப்பு இன்றைக்கு கொடுத்துட்டாங்க. இந்திய நாடை பொறுத்த மட்டும் என்னென்னா நம்மளோட வாணிகத்தை பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு வந்து வர்த்தக பரிமாற்றத்தை எடுத்துக்கொண்டோம்னா எல்லாவற்ற பரிமாற்றமே கேஷில் தான் இருக்குது. இட் இஸ் எ கேஷ் டாமினேட்டட் எக்கானமி. இந்தியாவை பொறுத்த மட்டும் கேஷ் டாமினேட்டட். 90% நம்மளுடைய வியாபாரம் அப்படி இதில் தான் கேஷில் நடக்கும்போது கிட்டத்தட்ட 90% பணம் வந்து செல்லாதுன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இன்றைக்கு வங்கியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம், வங்கியில் வந்து கூட்டம், வங்கியில் பிரச்சனைகள், இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒழிய இன்றைக்கு இதனால் வண்டியில் எல்லாம் இதனால் இன்னும் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை இன்றைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல மில்ஸை வந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம இதில் வந்து 90% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கு அவங்க பணம் சம்பளம்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து கேஷில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு முதலாளிகள்கிட்ட கேஷ் கிடையாது. ஏன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபா தான் எடுக்கலாம் என்கின்ற ஒரு வரைமுறை இருக்கிறதுனால அவங்க 50,000 ரூபாய் வச்சு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸை இது பண்ணிகிட்ருக்காங்க. கல்கட்டாவில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 4 ஜூட் மில்ஸ் இதற்கப்புறம் அந்த நவம்பர் 8க்கு அப்புறம் 4 ஜூட் மில்ஸ் இது பண்ணியிருக்கிறாங்க. அம்ரிட்சரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ப்ராசஸிங் யூனிட் இன்றைக்கு அது இன்னும் ப்ராசஸிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டால் பின்னாடி நிட்டிங் யூனிட்டு எல்லாத்தையும் அதை பாதிக்கும். நம்மளோட அதே போன்ற நமது மாநிலத்தில் வந்து எடுத்திங்கன்னா திருப்பூரில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் திரும்ப வந்து தங்களுடைய இடத்திற்கு போக வேண்டியதாக இந்த நிலைமை வந்து பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு அதிகமான பிரச்சனையை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். இப்போ பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக வங்கியில் போய் பணம் எடுக்க போனால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது. 500 ரூபாய் நோட்டுகள் பெரிய அளவில் புழக்கத்தில் இன்னும் வரல. 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் கிடைக்குதுன்னும் போது அதையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேலே எடுக்கக்கூடாது, இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படின்னும் போது பணப்பழக்கம் முற்றிலும் குறைஞ்சு போன ஒரு சூழலை பார்க்குறோம். இன்னைக்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தோம், பணம் இன்னைக்கு எடுக்க முடியல, இன்னைக்கு போனால் நாளைக்கு தான் எடுக்க. உண்மையிலே வங்கிகளில் என்னதான் சார் நடக்குது? ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு? இது வந்து ஒரு பெரிய அவல நிலை. மக்கள் வந்து வங்கியில் வந்து மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்து சில சமயங்களில் என்ன இருக்கு, பணம் இல்லை முடிந்து போயிட்டு திரும்பி போகின்ற நிலைமை. அல்லது அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 24,000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம 2,000 கிட்டத்தட்ட சில இடத்துல 2,000 3,000 ரூபாய் கொடுக்கின்ற நேரம் இருக்கின்றது. 2,000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா அதையும் எதில் கொடுக்குறோம், 2,000 ரூபா நோட்டாக கொடுக்கும்போது சாதாரண பாமர மக்கள் வந்து அந்த 2,000 ரூபாய் நோட்டை வாங்குவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். ஏன்னா அது போய் அவங்க வந்து திரும்ப அவங்க அதை மாற்றி அவர்களுக்கு செலவு பண்ண முடியாது. இதற்கு வந்து காரணம் வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டியதில்லை. இதற்கு என்னென்னா முதலாவதாக இவங்க எப்படி இந்த திட்டமே வந்து முதல்ல வந்து ஒரு சரியான முறையில் இவங்க பிளான் பண்ணலை. ரெண்டாவது இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து பெரிய அங்கே வந்து குளறுபடிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிஐ இதில் வந்து கொரிக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிலில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய 8ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த 2,000 ரூபா நோட்டுகள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. 8ஆம் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கு அவங்க பிரிண்ட் பண்ணது 4.94 lakh crore. அன்றைக்கு அவங்க பிரிண்ட் பண்ணி 2,000 ரூபாய் நோட்டுகள் வச்சுருந்தது வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அளவுக்கு 2,000 நோட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு
நவம்பர் 8க்கு பிறகு இன்றைய வரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து 500 ரூபாய் நோட்டுகள். அவங்க வந்து முதல்ல வந்து 2000 நோட்டை பிரிண்ட் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 500 ரூபாயை முதல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கலாம், 2000 ரூபாய் நோட்டை பின்னாடி பண்ணியிருந்தால் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இதாக இருக்கும். இப்போ வந்து 2 லட்சம் கோடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இன்றைய வரைக்கும் ஆர்பிஐ இருக்கிறது வந்து இருந்த பணம் வந்து 7 லட்சம் கோடி. முன்னாடி இருந்தது 5 லட்சம், இப்பொழுது 2 லட்சம், 7 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கு அவங்க கொடுக்குற தகவல் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 4.5 லட்சம் தான் அவங்க வந்து அரசாங்கத்திலேருந்து வெளியே ஆர்பிஐயிலேருந்து வங்கிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இன்னும் ஆர்பிஐயிலேயே இருக்கின்றது. ஸோ ஏன் இதை வந்து இன்றைக்கு வந்து சரியாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது என்னென்னா ஆர்பிஐயும் சரி அரசாங்கமும் சரி தினமும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போதிய அளவிற்கு பணத்தை வங்கிக்கு கொடுத்துருக்குறோம், வங்கியில் வந்து போதிய அளவுக்கு பணம் கொடுக்க. இதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ வங்கியில் இருக்கிறவங்க வந்து பணத்தை வைத்துக்கொண்டு வங்கியில் இருக்க பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்று அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுகிறது. அவங்க வந்து அவங்களுடைய கோபம் வந்து வங்கி வாடிக்கையாளர்கள் மேலே இருக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை கொடுத்ததை வந்து அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டேட் பேங்க்கு தான். எல்லா திட்டங்களும் வந்து அவங்களோட அரசாங்கத்தோட திட்டத்தை வந்து அவங்க செயல்பாடுக்கு கொண்டு வர்றது வந்து இந்த வங்கிகள் மூலமாக தான் கொண்டு வராங்க. ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பணத்தை கொடுத்ததை பார்த்திங்கன்னா நிறைய வந்து தனியார் வங்கிகளுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் வங்கிகளுக்கு எதற்காக பணத்தை கொடுக்க வேண்டும்? இந்தியன் வங்கியில் எப்போவுமே வந்து நேஷ்னலைஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் மூலமாக கொடுத்தது அவங்ககிட்ட வாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் ஸ்டேட் பேங்க்கோட இந்தியாவிலேயே பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க்கை வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் வங்கியில் போய் பணத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் கொடுக்கின்ற வாங்கி இவங்க மக்களுக்கு கொடுங்க என்று அவங்ககிட்ட ப்ரைவேட் பேங்க் வங்கியில் கொடுங்க. ப்ரைவேட் வங்கியில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட கேட்டிருக்காங்க, நிறைய இடத்துல பணத்தை பிடிச்சிருக்காங்க. சாதாரண மக்கள் 2000 ரூபாய்க்கு இவ்வளவு க்யூவில் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் அந்த புதிய பணம், அதுவும் புதிய பணம் எப்படி கிடைத்தது என்று இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே கேட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்னென்னா ப்ரைவேட் வங்கிகளில் கொடுத்ததுனால தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து நிறையா நமக்கு பார்த்துருக்குறோம், நிறையா ரெய்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதில் சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபாய் ஆக்சிஸ் பேங்க்கோட ஒரு பிரான்ச்சில் தனியாக ஒரு அறையில் கணக்கு இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கின்றன. கணக்கு இல்லாமல் ஒரு வங்கியில் இருக்குங்கிறது எப்படி என்று நம்மளால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் வந்து இவங்க சரியாக கொடுத்துருந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா கிராமப்புற மக்கள் தான். சாதாரண மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கவங்க. கிராமப்புறத்தில் நிறைய வங்கிகள் இன்றைக்கு இருக்க வங்கிகள் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். அந்த வங்கிகளுக்கு சரியான முறையில் பணம் கொடுக்கல. இன்றைக்கு ஆவரேஜாக அவங்களுக்கு வாங்கின பணத்தை பார்த்தா ஒரு வங்கி கணக்குக்கு அந்த நவம்பர் மாதத்தில் 350 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜாக பார்க்கும்பொழுது 350 ரூபா ஒரு கணக்குக்கு 350 ரூபா வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய முடியும்? இது எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன வந்து கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்குகள்லாம் இருக்கிறது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயே வந்து இந்த பணத்தை மாற்றக்கூடாது என்று ஒரு தடையை கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அங்கே தன்னுடைய கணக்கை வைத்திருக்கிறோம், அவங்களோட பணத்தை எங்கே கொண்டு போட முடியும்? அவங்க வந்து இன்னொரு வங்கியில் போய் போட முடியுமா? இன்றைக்கு போடணும். எனவே இது வந்து ஒரு சரியான முறையில் ஒரு திட்டமிடாததான் காரணம் ஒழிய பணம் நிறையா இருக்கின்றது. கண்டிப்பாக சார். இப்போ வங்கி ஊழியர்கள் பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அன்றாடம் பொதுமக்களோட சரியான முறையில் அவங்களால எதையும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் ஊழியர்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பல இடங்களில் வந்து வங்கிகளையே போய் சூறையாடினதை பார்த்துருக்கோம், அடித்து உடைச்சிருக்காங்க, அடிபட்டிருக்கு. அப்படின்னும் போது வங்கி ஊழியராக இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது மீரட்டிலோட இது நடந்திருக்கு, மீரட்டில் நடந்திருக்கு, மதுராவில் நடந்திருக்கு. அங்கே சிண்டிகேட் பேங்க்கில் வந்து வங்கி ஊழியர்கள்லாம் வச்சு பூட்டிட்டாங்க. அப்புறம் வங்கி பாதுகாப்புக்கு வந்து போலீஸ்காரரோட மக்கள் வந்து இது தகராறு பண்ணாங்க. இதற்கு காரணம் அவங்க வங்கி ஊழியர்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வங்கி ஊழியர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவர்கள் வந்து அபரீதமாக இதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு 10 நாளில் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரே சொன்னார், ஒரு வருடம் பண்ண வேண்டிய வேலையை வந்து இந்த வங்கி ஊழியர்கள் ஒரு வாரத்தில் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள வந்து பகிரங்கமாக நான் அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கு பணம் கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்ம வங்கியில் நம்ம கொடுக்க போகிறோம். வங்கியில் பணம் இல்லாத போது வங்கியில் வந்து இன்றைக்கு கொடுக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஏடிஎம்ஸ்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணல. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு கிடையாது, நேராக வந்து அவங்க வங்கிக்கு வருகின்றார்கள். வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டம் இருக்கும், இல்லை கூட்டம் இல்லாமல் இருக்கும். கூட்டம் இருந்தால் என்ன, அன்றைக்கு வந்து அவங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. கூட்டமே இல்லாதது இருந்தால் என்ன, பணம் இல்லை வங்கியில், பணம் இல்லைன்னு ஒரு போர்டை போட்டு இன்றைக்கு வங்கியில் போட்டிங்கன்னா, வங்கியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேறு வேலைகள் நடப்பதற்கு அங்கே
சாத்தியமே இல்லாமல் போயிட்டு இந்த கூட்டத்தை நம்ம பார்ப்பதற்கே இன்றைக்கு நமக்கு இந்த 2 மாதங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோன் ரெக்கவரி கிட்டத்தட்ட வங்கியில் வந்து ஏகப்பட்ட வாரா கடன்கள் இருக்கின்றன என்று அதுவும் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். வங்கி ஊழியர்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து நமக்கு வந்து வராத கடனாக இன்றைக்கு இருக்கின்றன. அந்த பணத்தை கொண்டு வரணும். இன்றைக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து வங்கி அந்த பணத்தை வசூலிப்பதற்கோ அல்லது மற்ற கடன்களை கொடுப்பதற்கோ இன்றைக்கு நேரம் இல்லாமல் இதில் தான் நம்ம வந்து இது பண்ணுறது வந்து இதற்கு காரணம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கொடுக்கின்ற அரசாங்கமும் கொடுக்கின்ற தவறான தகவல்கள். வங்கிக்கு போதிய பணம் கொடுத்துருக்கோங்க. போதிய பணம் கொடுத்திருந்தால் நாங்கள் எங்கள் வங்கி ஊழியர்கள் வைத்துக்கொண்டு அதை என்ன செய்ய போகின்றோம்? அதை கொடுக்கத்தான் போகிறோம். ஏடிஎம்மில் அந்த பணத்தை வச்சா இது பண்ணி போகிறோம். இதனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை வந்து இது மேன்மேடு பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட சரியான அணுகுமுறை இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது. ஏடிஎம் மையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லா இடங்கள்லையும் இயங்கலைனாலும் ஓரளவுக்கு வங்கிகளோட அட்டாச்சாக இருக்கிற ஏடிஎம் மையங்கள் ஓரளவுக்கு இயங்குதுன்னு சொல்கிறோம். அங்கேயும் 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதுவும் குறிப்பிட்ட ஒரு 2-3 நாள் விடுமுறை அப்படின்னு வரும்போது வங்கியும் இல்லாத ஒரு சூழல், ஏடிஎம் மையங்களும் இயங்காத ஒரு சூழல். இப்போ முழுமையாக ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின்லனா எவ்வளோ பணம் அதில் வைக்க முடியும்? எந்த அளவுக்கு வந்து பேங்க் அதை நிரப்பி வைக்கிறாங்க விடுமுறை காலங்களில்? அதாவது முதல்ல நிரப்பி வைக்கிறது பணம் இருந்தால் தானே நிரப்பி வைக்கிறதுக்கு. இங்கே வந்து பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இரண்டாவது வந்து ஏடிஎம்மில் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருந்தால் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வைக்கிறதுக்கு தான் அங்கே வந்து அந்த ஏடிஎம் ஸ்லாட் வந்து நம்ம வந்து அதற்கு ஏற்றாப்புல தான் அந்த நோட்டோட அளவு என்ன இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாப்புல தான் அங்கே வைக்க முடியும். ஸோ முதல்ல வந்து நம்ம எல்லா ஏடிஎம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2.5 லட்சம் ஏடிஎம் த்ரூ அவுட் த கண்ட்ரி நமக்கு இருக்குது. இந்த இதை பூராத்தையும் ரீகாலிபிரேட் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் எல்லா இதுவும் ரீகாலிபிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த மிஷின் வந்து முதல்ல அதை வந்து மிஷினை வந்து சரி பண்ணணும். மிஷினை சரி பண்ண பிறகு அதற்கு தேவையான பணங்கள் இருக்கணும். இவங்க வந்து ஏற்கனவே வந்து 2000 ரூபாய் தான் முதல்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய் இன்னும் சரியாகவே புழக்கத்துக்கு வரல. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் புழக்கத்தில் வரல. 100 ரூபாய் நோட்டுகள் பழைய நோட்டுகளை வைக்கலாம்னு சொன்னால் ஏடிஎம் ஒர்க் பண்ணாது. ஏடிஎம்மில் வந்து ஏடிஎம் ஃபிட் நோட் அப்படின்னு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல நோட்டு தான் வச்சா தான் ஏடிஎம்மில் வந்து வேலை பார்க்கும். கொஞ்சம் பழைய நோட்டுகள் இதில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சோம்னா ஏடிஎம்மும் வேலை பார்க்காது. அதனால் 100 ரூபாய் நிறையா வந்து நம்ம அதில் வச்சோம்னா ஏடிஎம் வேலை பார்க்க முடியாமல் போகும். ஒரு ஏடிஎம்மில் குறைந்தது எப்படியும் முன்பு பார்த்திங்கன்னா 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் ஏடிஎம் வந்து வைக்கலாம். இன்றைக்கு நமக்கு பணம் இல்லாததுனால இருக்கிற பணத்தை அங்கே வைக்கிற நிலைமை இருக்கின்றது இன்றைக்கு. ஸோ அப்போ அந்த விடுமுறை காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு கூட்டம் நெரிசலை தாண்டி மக்கள் வங்கிக்கு தான் அலைமோதுறாங்க. இப்போ நிறைய ஊடகங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அன்றாடம் வேலையே செய்ய முடியாமல் ஒரு வார கணக்கில் வங்கிகள்லேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் இந்த நிறைய திட்டங்கள் மாறுபடுது. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் எடுக்கலாம் அப்படின்றது, பணம் போடுறது எவ்வளோ வேணால் போடலாம் என்ற நிலை மாறி இப்போ வந்து வெறும் 5000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட திடீர்னு மாற்றங்கள் இதில் வருதுன்னும் போது வங்கிகளையே சரியான முறையில் கையாளாத மக்கள் கூட இப்போ இதுக்கு வந்திருக்காங்கன்னா இது சரியான ஒரு புரிதல் இல்லை, தெரிய மாட்டேங்குதுன்னு ஜனங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அதாவது இதற்கும் காரணம் வந்து அரசாங்கத்தோட அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்றைக்கு ஒரு அரசியல்வாதி கூட ரொம்ப கேளிக்கையாக சொல்லியிருந்தார். எப்படி இவர் தன்னுடைய உடையை மாற்றுகின்றாரோ அதற்கேற்றாப்புல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் நம்மளுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல அதுலேயும் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்லுகின்றார், நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை வந்து இன்னொன்று மாற்றி என்று அவங்க இதில் சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு இந்த குளறுபடி பாட்டுக்கெல்லாம் காரணம் வந்து அவர்களுடைய நிலை வந்து ஒரு சரியான நிலை இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த திட்டம் வந்து ஒரு தேவையில்லாத திட்டம். இந்த திட்டத்தை அவர்கள் சரியான முறையில் வந்து பிளான் பண்ணி சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது தான் இதற்கு காரணம். இப்போ நீங்கள் வங்கி ஊழியர்கள்லாம் வந்து ஒரு தர்ணா போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜனவரி 3ஆம் தேதி தர்ணா நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த போராட்டத்துக்கான ஒரு முக்கிய காரணியாக நீங்கள் சொல்ல விஷயங்கள், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கி ஊழியர்கள் மேலே பார்த்திங்கன்னா எல்லா வங்கிகள்லையும் வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு மிட்நைட் 12 மணி வரைக்கும் இவங்க வந்து வேலை பார்த்தாங்க. நிறையா இடத்துல நம்ம இருக்கிற ரிஸ்க்கை கூட நம்ம பொருட்படுத்தாது நம்மளுடைய வங்கி ஊழியர்கள் வந்து செயல்பட்டு வராங்க. இன்றைக்கு வந்து வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வங்கிக்கு இன்னொரு வங்கிக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம், வங்கி கிளைகளுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம். கிளைகள்லேருந்து பணத்தை வந்து நம்மளுடைய பெட்டகம் செஸ்ட் இருக்குது, அங்கே தான் வச்சு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். அதிலேருந்து நம்ம பிரித்து கொடுக்கும்போது இவ்வளோ தான் பணம் எடுத்துகிட்டு போகலாம் என்ற விதிமுறை இருக்கின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனோம்னா 40 லட்சம் தான் எடுத்துகிட்டு போகலாம் மேக்ஸிமம். ஒரு காசாளர்
ஒரு உதவியாளர் 2 பேர் சேர்ந்து போகிறதா இருந்தால் ஒரு க்ளோஸ்டு வெஹிக்கிளில் 40 லட்சம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கூட வந்து ஒரு ஆர்ம்டு கார்டு ஒருத்தர் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு பாதுகாவலர் வந்தார்னா 50 லட்சம் எடுத்து கொண்டு போகலாம். 2 பாதுகாவலர் நம்மளுக்கு வந்தாங்கன்னா க்ளோஸ்டு வெஹிக்கிளில் நம்ம போனால் மேக்ஸிமம் 5 லட்சம் இது 5 கோடி பணம் தான் நம்ம வந்து இதுதான் வரைமுறை, இன்றைக்கு வங்கியில் இருக்கிற வரைமுறை. ஆனால் இந்த இதில் இன்றைக்கு பெண் ஊழியர் ஒருத்தர் நம்ம சென்னையிலேயே பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் இங்கே இருந்து நம்மளோட செஸ்ட்லேருந்து புதிய பணத்தை எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டு முந்தைய நாளில் வந்து அவங்க வந்து இந்த பணம் வாங்கியிருப்பாங்க, பழைய பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, அந்த பணத்தை திருப்பி இங்கே செஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு வாங்கிட்டு வராங்க. அன்றைக்கு அவங்க வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டுக்கு இரவு 11 மணிக்கு ஒரு பெண் ஊழியர், அங்கே வந்து ஆர்ம்டு கார்டு கிடையாது, சும்மா ஒரு கார்டு தான், அவர்கிட்ட துப்பாக்கி கிடையாது, துப்பாக்கி இல்லாத ஒரு கார்டு, அவரை கூட்டிக் கொண்டு வேனில் கொண்டு அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்த பணம் வந்து 36 கோடி. அவங்களுக்கு இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம வந்து இதில் வந்து சொல்லவே வேண்டியது. இருந்தாலும் நம்மளுடைய அன்றைக்கு தேவைங்கிறதுனால வங்கி ஊழியர் அவ்வளோ தூரம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளவு வேலையை பார்த்தும் அங்கே பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து நமக்கு தேவையில்லாத நமக்கு வந்து கடினமான வார்த்தைகள், சில சமயங்கள் அச்சுறுத்தல்கள், நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல இன்றைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கிகளை மூடி விடுறாங்க, நம்மளை வங்கிகளில் வச்சு இவங்களை இது பண்ணி இப்படிலாம் சூழ்நிலை, சில இடத்துல உயிருக்கே ஆபத்து வருகின்ற நிலைமைகள் ஒரு சில இடத்துகளில் வர்றதுனால இதனால தான் இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஏஐபிஎஸ் சங்கத்திலிருந்து அரசாங்கத்திற்கு எடுத்து கொடுத்து அரசாங்கத்துக்கு வந்து இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சரியாக அணுகுமுறை தவறான அணுகுமுறையாக இருக்குது, இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும், வங்கி ஊழியர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நம்ம போராட்டங்கள் வந்து முக்கியமாக 4 காரியங்களை வைத்து போராடணும். ஏற்கனவே நான் கூறியபடி, 1 போதிய அளவிற்கு பணம் கொடுக்க வேண்டும். 2வது பணம் கொடுக்கறது வந்து இந்த எந்த வங்கிக்கும் வந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மளுடைய ஏடிஎம் நிறையா வந்து நேஷ்னலைஸ் பேங்க் ஏடிஎம்ஸ் இங்கே செயல்படல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தனியார் வங்கிகளில் பார்த்திங்கன்னா எல்லா தனியார் வங்கி குறிப்பிட்ட தனியார் வங்கிகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏடிஎம் சரியாக அங்கே இயங்குவதற்கு அங்கே வாய்ப்பு. அதனால் பணம் கொடுப்பதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், பப்ளிக்காக அறிவிக்கணும், எந்தெந்த வங்கிக்கு எவ்வளவு கொடுத்ததுன்னு பணம் கொடுக்கணும். 3வது ஏடிஎம் வந்து திரும்பவும் உடனே சரி செய்யப்பட வேண்டும். இந்த புதிய நோட்டுகள் வைப்பதற்கு அங்கே வாய்ப்புகள் இருப்பதற்கு அந்த ஏடிஎம் சரி செய்யப்படணும். இப்படி இல்லைன்னா பேசாமல் வங்கிகள் செயல்படாது, பணம் வர்ற வரைக்கும் செயல்படாது என்று விட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பது இந்த இதை வற்புறுத்தி தான் நாங்கள் ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எல்லா ரிசர்வ் பேங்க் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். 28ஆம் தேதி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லா இதுலேயும் வந்து போராட்டம் வச்சுருக்கோம். அடுத்தது ஜனவரி 3ஆம் தேதி எல்லா மாநில தலைநகரங்களிலும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து நாங்கள் வைத்திருக்கின்றோம். பொதுவாக ஜனவரிக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு மாறும், இன்னும் ஒரு 50 நாட்களில் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் வெளியில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு வங்கி ஊழியர்ன்றதுலையும் ஒரு அமைப்பு ரீதியான செயலாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு மாறணும்னா குறைஞ்சபட்ச நாட்கள் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு நீங்கள் அதாவது 24,000 ரூபாயை நம்ம இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், நாங்கள் வந்து எல்லாமே நிலைமை சரியாகிவிடும் என்று சொன்னார். நிலைமை இப்போதைக்குள்ளே சரியாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 14 கோடி பணமும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்றைக்கு அவங்க சொன்னாங்க கருப்பு பணம் இருக்குது, கள்ளப்பணம் இருக்குது, கருப்பு பணம் எங்கே இருக்குது, கள்ளப்பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. 14 கோடி இன்றைக்கு வங்கிக்கு திரும்பி வந்துருக்கு. நம்ம எவ்வளோ பணம் வெளியிட்டிருந்தாங்களோ அரசாங்கத்திலேருந்து இன்றைக்கு இப்போ கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு 90% மேலே திரும்ப வந்துருச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல நம்மகிட்ட கருப்பு பணமாக இல்லை, கள்ளப்பணமும் இங்கே இதில் இல்லை. நம்மகிட்ட இன்றைக்கு எங்கேயுமே வந்து மக்கள் கொடுத்த பணத்தில் வந்து அதில் வந்து கள்ள நோட்டு இருந்ததுன்னு எங்கேயுமே வந்து நமக்கு சொல்லலை. இதில் வந்து என்ன செய்யுது, புழக்கத்தில் கள்ள நோட்டு அதிகமாக இல்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. இருந்தால் இன்றைக்கு அது வந்திருக்கணும். அதே மாதிரி கருப்பு பணம் நிறையா பணமாக வச்சுருந்தாங்கன்னா அது வந்து இன்றைக்கு வராமல் இருந்திருக்கணும், பெரிய இடத்துல இருந்திருக்கணும். இன்றைக்கி எல்லா நோட்டுமே வந்திருக்கு. இருந்து என்ன தெரியுதுன்னா, கருப்பு பணம் வந்து நம்மளுக்கு லஞ்சம் வாங்கி அல்லது தவறான முறையில் வியாபாரம் செய்து பணம் அதிகமாக அன்அக்கௌண்டட் மணி வச்சுருக்கவங்கலாம் பணமாக வச்சுருக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறையா வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று கோல்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது ஃபாரின் மணியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து நமக்கு இந்த பணம் வந்து நமக்கு இங்கே இல்லை, இந்த பணங்கள்லாம் போகிறோம். அதனால் நமக்கு திடீரென்று இன்றைக்கு இது வந்து நம்ம நாளை நிலைமை சரியாகும் என்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பணம் வந்தால் தானே நமக்கு வாய்ப்புகள் சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்து இன்றைக்கு இது செல்லாது என்று இன்றைக்கு நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வெளியிட்ட பணம் வந்து 5 லட்சம் கோடி தான் இன்றைக்கு நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இந்த கேப் இருக்கும்போது நம்மளுடைய இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக இது வந்து கேஷ் டாமினேட்டட் எக்கனாமிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு அந்த அளவிற்கு பணம் வந்து மக்களிடம் போய் சேருகின்ற வரை இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.
இப்போ சொல்கிறாங்க டிஜிட்டல் பேங்க் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்ட்டு. இன்றைக்கு அதுக்கெல்லாம் உடனே சாத்தியங்கள் வந்து நமக்கு இருப்பதற்கு அங்கே வாய்ப்புகள். டிஜிட்டல் பேங்க் பண்ணால் அதற்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அப்புறம் நம்ம எடுக்கின்ற பணத்திற்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது என்பதனால் எல்லோரும் டிஜிட்டல் பேங்க்கு உடனே போயிட மாட்டாங்க. பாதுகாப்பு என்ன இருக்கின்றது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லீஜன்கிற ஒரு ஹேக்கர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கு உலகத்தில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 செர்வர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கிது எங்களுக்கு. அதில் நிறையா செர்வர் வந்து இந்த வங்கிகள் யூஸ் பண்ணுற செர்வர்ஸும் இன்றைக்கு இருக்குது. அதனால் பணம் அவங்களுடைய இதுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது வெளியில். இப்போ இன்றைக்கு சட்டமும் கிடையாது. இன்றைக்கு டிஜிட்டல் இதில் பண்ணுறதுக்கு இன்னமும் நம்மகிட்ட சட்டம் கிடையாது, நமக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற டிஜிட்டல் மோடு வந்து இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்னொன்று இன்றைக்கு டிஜிட்டல் வந்து ரொம்ப டிரான்சாக்ஷன் கூடியிருக்குங்கிறாங்க, உண்மைதான். அதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதில் உள்ள சர்வீஸ் டேக்ஸு, அதில் உள்ள இந்த மற்ற இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணதுனால இன்றைக்கு வந்து அதில் போகிறாங்க. இன்னும் அதில் இது பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்ம மக்களோட சென்டிமெண்ட் மாறுற வரைக்கும் இந்த நிலைமை மாறாது. அதற்கு பணம் வந்து இன்னும் வரணும். பெரிய கேப் இருக்குது, 5 லட்சம் 14 லட்சம் கேப் ரெண்டுக்கும். நமக்கு 9 லட்சம் கோடி இன்றைக்கு நமக்கு பணம் இன்றைக்கு கொடுக்காம இந்த நிலைமை மாறும் என்பது இப்போதைக்கு சாத்தியப்பாடு இல்லை. ஈவன் S&P இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் பூவர் பெரிய அவங்க ரேட்டிங் ஏஜென்சி அவங்களே சொல்லியிருக்காங்க இதோட ஸ்பில் ஓவர் 2018 வரைக்கும் இருக்கணும் இன்றைக்கு அவங்களோட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கேப் வந்து ரொம்ப பெருசு தான். 5 லட்சம் கோடி 14 லட்சம் இருக்கும்போது இந்த இடைப்பட்ட 9 லட்சம் கோடினா இது எல்லாமே நம்ம கேஷ் எக்கானமியிலேருந்து மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நிரப்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கேஷ்லெஸ் எக்கானமியை தான் இப்போ வந்து ஊக்குவிக்கிற ஒரு நிலைப்பாடை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சாமானிய மக்களுக்கு வங்கி பரிவர்த்தனையே புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் நம்ம அந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்கு எப்படி மாறணும் அப்படிங்கிற கேள்விக்குரிய நிரப்புறதுக்கான ஒரு அஜெண்டாவே இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இது இனிமேல் இந்த மாற்றம் தான் வரப்போகுது அப்படின்னா அது செயல்படுத்துறதுல இருக்கிற சிக்கல்கள் என்னவா இருக்கும்? செயல்படுத்துகிற இன்றைக்கு நீங்கள் நம்ம அதில் நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 130 கோடி மக்கள் இருக்கிறோம் நம்ம. பட் கிட்டத்தட்ட 15 லட்சம் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. இன்றைக்கு 15 லட்சம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. இன்றைக்கும் வந்து 60 கோடி மக்கள் வந்து வங்கி கிளைகள் இல்லாத கிராமத்தில் இன்றைக்கு நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இவங்கெல்லாம் வந்து கேஷ் இதில் பண்ணோன்னா எங்கே போய் இவங்க பண்ண முடியும்? இதில் வந்து முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு ஏற்றாப்புல முதல்ல அதை கிரியேட் பண்ணணும். ஒரு வங்கி நம்ம ஒரு திட்டத்தை நிறைவேற்ற என்றால் அது எதன் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றது, அதற்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், சாதனங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு அதில் வந்து முதலாவதாக அது நிறைவேற்றப்படணும். இன்றைக்கு அதில் ஒன்றும் பெரிய முயற்சி ஒன்றும் எடுக்கலை. இவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் டிஜிட்டல் மணி டிஜிட்டல், பட் அதற்கு வந்து நம்மளுடைய மக்கள் வந்து அதற்கு தயார்படுத்தப்பட வேண்டும். முதலாவது அதை படுத்திவிட்டு அதற்கு பிறகு இது பண்ணியிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைப்பாடு வந்திருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நிறைய மாறி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே சார், எவ்வளோ தூரம் இந்த பணமில்லா பரிவர்த்தனைக்கு தகுந்த மாதிரி ஈவன் சின்ன சின்ன பெட்டி ஷாப்ஸ், ஆட்டோ மேன், ரிக்ஷா இவங்களுக்கெல்லாம் கூட அதற்கான விஷயங்களை வெளியில் தெரிவிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சில பேர் பேசுகிறது இல்லாமல் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு? அது எவ்வளோ பேர் பேசுகிறாங்கங்கிறது இருக்குது. நிச்சயமாக பேசத்தான் செய்வாங்க. இன்றைக்கு வேறு வழி இல்லை என்ற ஆல்டர்னேட் போய் தானே ஆகணும். இன்றைக்கு வங்கியில் பணம் கிடைக்கல, அதனால் அவங்க வந்து ஆல்டர்னேட்டுக்கு 1-2 பேர் இன்றைக்கு அது குறிப்பாக இங்கே இருக்கவங்க தான் போகிறாங்க. இது சிட்டியில் இருக்கிறவங்க தான் போகிறாங்களோ இல்லையா, கிராமப்புறங்களில் அது போவதற்கு அது அதிகமான அளவில் இன்றைக்கும் அது அந்த வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கும் நாம் அறிந்து கொள்ளும் பல செய்திகள் உண்மையானதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கே சில மணி நேரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அருகிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் புத்தகம் பேசுது என்னும் ஒரு நூலில், அது மாத இதழ், நவம்பர் மாத இதழில் திருச்சிக்கு அருகே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் புத்தக படிப்பு என்கிற அந்த முறையை எப்படி அவர்கள் பிள்ளைகளிடத்திலே வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு நேர்காணல் இடம்பெற்றது. இன்றைக்கு படிக்கிற பழக்கம் குறைந்து போய்விட்டது என்பது ஒரு பொதுவான ஒரு குறையாக நமக்கு இருக்கிறது. அதனை பள்ளி பருவத்திலிருந்தே நாம் தூண்டினால்தான் அந்த பழக்கம் வாழ்க்கையில் மாறாத ஒன்றாக இருக்கும். அப்படி எத்தனை பள்ளிகள் அந்த பழக்கத்தை தூண்டுகிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை, இருக்கலாம். அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான பள்ளியை பற்றிய குறிப்பு அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. திருச்சிக்கு அருகில் இருக்கிற சமயபுரம் என்னும் ஊரில் உள்ள SRV மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர்
துளசிதாசன் அவர்களிடத்தில் சில கேள்விகளை முன்வைத்து எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அதனை வடித்திருக்கிறார். அவர் கேட்டிருக்கிற வினாக்களும் முதல்வர் துளசிதாசன் சொல்லியிருக்கிற விடைகளும் நமக்கு ஒரு பெரிய ஊக்கமாக மகிழ்ச்சி தருவனமாக இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் பிள்ளைகளிடத்திலே படிக்கும் பழக்கத்தை எப்படி ஊக்குவிக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு 3 விதங்களில் அதை நாங்கள் செய்கிறோம் என்று அந்த பள்ளி முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஒன்று புத்தக பூங்கொத்து முறை, 2வது பிறந்த நாள் பரிசு முறை, 3வது பாட வேளையில் நூலக படிப்பு என்பது. இப்படி 3 முறைகளை வைத்திருக்கிறோம் என்கிறார். புத்தக பூங்கொத்து என்பது நமக்கு முதலில் புரியவில்லை. அதாவது ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு 50 நூல்களை ஒரு பேழையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை பிள்ளைகள் வகுப்பு நேரங்களுக்கு முன்னும் பின்னும் படிக்கிற பழக்கத்தை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த வகுப்பறையில் இந்த 50 புத்தகங்கள் அந்த பேழையில் இருக்கும். பிறகு 2-3 மாதங்களுக்கு பிறகு இந்த பேழையை ஒரு பூங்கொத்தாக அவர்கள் பக்கத்து வகுப்புக்கு கொடுத்துவிட்டு பக்கத்து வகுப்பில் இருக்கிற பேழை, புத்தக பேழை இங்கே வந்து சேரும். எனவே இது ஒரு புத்தக பூங்கொத்து. பூங்கொத்துகளை கொடுப்பதைப் போல பெரும்பான்மையாக பூங்கொத்துகள் அழகாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நம்மால் பல நேரங்களில் பயன்படுத்த முடியவில்லை. இந்த புத்தகங்களை பூங்கொத்துகளாக கொடுத்து பரிமாறித்து விடுகிற பழக்கத்தை ஒரு வகுப்புக்கும் இன்னொரு வகுப்புக்கும் இடையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுவே நமக்கு மகிழ்ச்சியும் வியப்பும் தருகிற ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சொல்லுகிறார், ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பிறந்த நாளன்று ஒரு புத்தகத்தை அந்த பள்ளிக்கு வழங்க வேண்டும். அதுவும் காலை நேர வணக்க பாடல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் இவர்களுக்கு பிறந்த நாள், இந்த குழந்தை இந்த புத்தகத்தை தந்திருக்கிறது, இந்த மாணவன் இந்த புத்தகத்தை தந்திருக்கிறான் என்று அறிவிக்கிறார்கள். எனவே பிறந்த நாள் அன்று நாம் பார்த்த வரைக்கும் இனிப்புகளை வாங்கி கொண்டு போய் வழங்குவது என்பதுதான். நாளைக்கு பிறந்த நாள் என்றால் இன்றைக்கு இனிப்பு கடைகளில் நிற்பதை விட நாளைக்கு பிறந்த நாள் என்றால் இன்றைக்கு புத்தக கடைகளில் கொண்டு போய் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிற இந்த சாதனை என்று தான் அதை சொல்ல வேண்டும். இந்த சாதனை நமக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிறது. அதுபோலவே வாரத்தில் ஒரு பாட வேளை என்பது நூலகத்திற்கு உரியது. ஆசிரியரும் செல்ல வேண்டும். எந்தெந்த மாணவன் எந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான் என்கிற குறிப்புகளை அவர் எழுதி முதல்வரிடத்திலே தர வேண்டும். பிள்ளைகள் பொதுவான துறைகளில் எவற்றையெல்லாம் படிக்கிறார்கள் என்று கண்டறிய வேண்டும் என்று இந்த செய்திகளை எல்லாம் அவர் வகுத்து சொல்லுகிறார். இவற்றை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்கிற பள்ளிகள் நாட்டில் பெருகுமானால் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக வந்துதான் சேரும். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. இப்படித்தான் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஊட்ட வேண்டுமா, அது இயல்பாகவே வராதா என்கிற வினாவிற்கு இல்லை, அதனை ஊட்டித்தான் வளர்க்க வேண்டும். எல்லாமே தானாக வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. பசியும் தூக்கமும் தானாக வருகிற உணர்ச்சிகளாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயதில் காமம் என்பது தானாக வருகிற உணர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் படிக்க வேண்டும், எழுத வேண்டும், வளர வேண்டும் என்பன போன்றவைகளெல்லாம் அவை நல்ல உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருட வேண்டும் என்பது போன்ற தீய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்திலிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றன. எனவே அப்படிப்பட்ட உணர்வை நாம் ஊட்டித்தான் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சிகளால் தான் அதனை கொண்டு வர முடியும் என்று அவர் சொல்கிறார். பிள்ளைகள் வளர்வதற்கு ஒரு மொழி துறையில் மேம்பாடு அடைவதற்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் LSRW என்கிற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் என்கிறார். அது என்ன சூத்திரம்? LSRW என்றால் L என்பது லேர்னிங், S என்பது ஸ்பீக்கிங், R என்பது ரீடிங், W என்பது ரைட்டிங். கேட்பதற்கு, பேசுவதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு என்று இந்த 4 விதமான பயிற்சிகளையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்கள் பள்ளியில் இருக்கிற பிள்ளைகள் மொழித்துறையில் ஒரு நாளும் பின்னடைவுக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று அவர் கூறும்போது இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு பள்ளியும் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. கல்லூரிகளை விட பள்ளிகளிலேயே இதனை தொடங்குகிற போதுதான் படிக்கிற பழக்கம், புத்தகங்களை வாங்குகிற பழக்கம் நமக்கு வந்து சேரும். அப்படி புத்தகங்களை வாங்குகிற போது பிள்ளைகள் எந்த கடைகளுக்கு போய் வாங்குகிறார்கள்? எல்லோருக்கும் கடைகளுக்கு போக முடியுமா? அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பெரிய சாதனையையும் அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு அந்த பள்ளியினுடைய தலைவர், தாளாளர், அந்த பள்ளியினுடைய குழு, கல்விக்குழு, முதல்வர், ஆசிரியர்கள் இவ்வளவு பேரும் ஒருங்கிணைந்து செய்தால் மட்டுமே இவற்றையெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நாடு முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
முன்பு சென்னையிலே தொடங்கிற்று, பிறகு ஈரோட்டிலே குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களிலும், நெய்வேலி உட்பட பல ஊர்களிலும் நாம் பார்க்கிறோம் புத்தக கண்காட்சிகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன ஊர்களிலெல்லாம் கூட புத்தக கண்காட்சிகள் இருக்கின்றன. அதைப்போல இவர் பள்ளிக்கூடத்திலேயே இவர்கள் புத்தக கண்காட்சியை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறார்கள். கடந்த 9 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதல் ஆண்டில் வெறும் 2000 ரூபாய்க்குத்தான் புத்தகம் விற்பனையாகி இருக்கிறது. இது லாப நட்ட கணக்கிற்காக இல்லை, எவ்வளவு புத்தகங்களை பிள்ளைகள் வாங்கியிருக்கிறார்கள் என்கிற கணக்குக்காக. ஆனால் சலிப்படைந்து விடாமல் தொடர்ந்து பல்வேறு அறைகளிலும் ஏறத்தாழ 50 பதிப்பாளர்களை கொண்டு நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து அந்த புத்தக கண்காட்சியை அவர்கள் நடத்துகிற போது சென்ற ஆண்டு முதல் ஆண்டு 2000 ரூபாய் விற்பனை, சென்ற ஆண்டு பிள்ளைகள் 12 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கின்றன என்றால் இதனையும் நாம் ஒரு பெரிய புத்தக புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இதனை தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாழ்கிற எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் தலைவர்கள் யாரேனும் ஒரு ஆளுமைக்கு பிள்ளைகளை கடிதம் எழுதச் சொல்லுகிறார்களாம். அந்த கடிதத்தை அவரவர்களுக்கு அனுப்புகிறார்கள். காந்தியாருக்கும் பெரியாருக்கும் கடிதம் எழுதினால் அனுப்பி பதில் பெற முடியாது. வாழ்ந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர்களுக்கு உங்களுக்கு தோன்றுகிற எழுத்துக்களை எழுதி அனுப்புங்கள். அதற்கு முன்னால் அவர்களின் நூல்களை படியுங்கள். உங்கள் புத்தகத்தை படித்தேன், எனக்கு இப்படி தோன்றுகிறது என்று எழுதுங்கள் என்று பிள்ளைகளிடம் கடிதங்களை வாங்கி அத்தனை பிள்ளைகளின் கடிதங்களையும் யார் யாருக்கு எழுதியிருக்கிறார்களோ அவரவர்களுக்கு அனுப்பி வைத்து இயன்ற வரையில் அந்த ஆளுமைகளிடத்திலே இருந்து விடைகளை பெற்று அந்த கடிதத்தை பிள்ளைகளிடத்திலே கொடுக்கிறார்கள். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த பெரிய எழுத்தாளர் எனக்கு விடை எழுதியிருக்கிறார் என்று அந்த மாணவன் நினைவு கூறுவதற்கு அது உதவும். இப்படியெல்லாம் பல்வேறு வகைகளில் பிள்ளைகளை படிக்க தூண்டுகிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் என்று புத்தகம் பேசுது என்னும் நூலில் படித்தபோது பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உலகில் இன்னமும் அறிவு சாய்ந்து விடவில்லை என்பதை அது காட்டிற்று. தற்போது நிலவி வரும் நோய்கள், அவற்றை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேர்களே, இன்று ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களுடன் இணைந்திருப்பது டாக்டர் விஜி மோகன் பிரசாத், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மஞ்சள் காமாலை பற்றி. இந்த மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல. மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல, பல நோய்களின் அறிகுறி. அதாவது இது வெறும் அறிகுறி தான். கண்கள் மஞ்சளானால் மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். இது ஒரு நோயினால் வருவதில்லை, பல காரணங்களால் வரக்கூடும். அதாவது உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு அணுக்கள், இது சிக்கிள் செல் மாதிரி, கதிர் அறிவாள் மாதிரி மாறினாலோ அல்லது ரசகுல்லா மாதிரி மாறினாலோ இந்த மாதிரி அந்த செல்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மெதுவடை மாதிரி இருக்கும் அந்த சிவப்பு அணுக்கள், ஆர்பிசிஸ். அது உருமாற்றம் பெறும் பொழுது இந்த மாதிரி ஆகலாம். அதற்கு ஜெனட்டிக் காரணங்கள் இருக்கலாம், ஜீன்ஸ்லேயே இருக்கலாம். சில மலைவாழ் மக்களில் கொஞ்சம் சில சமயங்களில் இதெல்லாம் பார்க்குறோம் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களில் இந்த சிவப்பு அணுக்கள் உடையும் பொழுது அதிலிருந்து வருகின்ற ஹீம் என்ற பிக்மெண்ட் பிலிருபினா, பிலிபர்டுனா மாற்றி மஞ்சள் காமாலை, ரத்தத்தில் அந்த கல்லீரலில் இருக்கிற அந்த இது மஞ்சள் அணு ரத்தத்தில் கலந்ததுன்னா மஞ்சள் காமாலை ஏற்படலாம். இது மிக மிக குறைவான ஒரு காரணம். ஆனால் அதிகபட்சமாக நம்ம பார்க்குறது கல்லீரலை தாக்குகின்ற நோய்கள். அந்த கல்லீரலை தாக்குகின்ற நோய்களில் பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமிகளால் வர நோய்கள் தான் அதிகமாக பார்க்குறோம். இதில் சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாக வருகின்ற வைரஸ் ஏ மற்றும் வைரஸ் இ கிருமிகள். ஸோ அப்போ நம்ம இந்த தண்ணியில் இந்த சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாக அதெல்லாம் வருது. ஸோ அப்போ தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தாலே தடுத்துக்கலாம். அல்லது இந்த ஓசோன் ட்ரீட்மெண்ட் அல்லது அல்ட்ராவயலட் ட்ரீட்மெண்ட் அதை மாதிரி பண்ணாலோ இல்லை குளோரினேட் பண்ணாலோ அதை தடுத்து விடலாம். ஸோ அதனால் இந்த சுத்தப்படுத்திய தண்ணியில் அது வராது இந்த கிருமிகள், ஏ வைரஸ், இ வைரஸ். இந்த ஏ வைரஸ் கிருமியை கூட இ வைரஸ் கிருமி இன்னும் கொடுமையான ஒரு கிருமி. ஏனென்றால் கர்ப்பத்தோடு இருக்கிற தாய்மார்களுக்கு அந்த இ வைரஸ் கிருமி வந்தால் 130 குழந்தைகள் கருவிலே அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 130 தாய்மார்கள் இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஏன்னா ப்ரெக்னென்சியில் கர்ப்பமாக இருக்கிறப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கர்ப்பத்தோடு இருக்கிற தாய்மார்கள் குடிக்கிற தண்ணி
கொதிச்சு ஆற வச்ச தண்ணியால் சுத்தப்படுத்திய தண்ணியாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்னி மோர் ஜூஸ் தயிர் பச்சடிக்கு குழா தண்ணி ஊற்றிடுவாங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் சுத்தப்படுத்திய குடிநீர் உபயோகிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அதாவது பச்சையான உணவுகளுக்கு எல்லாமே நாம் அந்த சுத்தப்படுத்திய குடிநீரை மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அது மாதிரி பண்ணோன்னா இந்த ஏ வைரஸ் இ வைரஸ் கிருமிகள் பரவாமல் தடுத்து விடலாம். ஏ வைரஸ் கிருமி குழந்தைகளை தாக்குச்சுன்னா 1 வாரத்தில் போயிடும். பெரியவங்களுக்கு வந்தால் 2 மாதம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இ வைரஸ் கிருமி 2 மாதம் வரைக்கும் போகும். இந்த ஏ வைரஸ் கிருமிக்கு தடுப்பூசி இருக்குது. ஸோ இன்றைக்கி குழந்தைகள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே பீடியாட்ரிஷியன்ஸ் போட்டுறாங்க. ஸோ அப்போ இந்த வயது முதிர்ந்தவர்கள் அல்லது நம்ம வீட்டில் யாருக்காவது ஏ வைரஸ் கிருமி மஞ்சட்காமாலை வந்திருக்குன்னு வச்சுங்க, அவங்க கூட இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டால் அவங்களுக்கு வராமல் தடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் என்ன மஞ்சள் காமாலை கிருமிகள். இதெல்லாம் எப்படி பரவுதுன்னா, எய்ட்ஸ் கிருமி எவ்வாறு பரவுகின்றதோ அதை போலத்தான் பரவுகின்றன பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் கிருமிகள். அதாவது சுகாதாரமற்ற ஊசிகள், சரியாக சுத்திகரிக்கப்படாத ஊசிகள், தகாத உடலுறவு அல்லது பாதுகாப்பற்ற உடலுறவு, அப்புறம் சரியாக பரிசோதிக்கப்படாத இரத்த தானம், பச்சை குத்துற ஊசி, காது குத்துற ஊசி, சவர பிளேடு ஷேப் பண்ண பிளேடு நம்ம ஷேர் பண்ணோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பொழுது இந்த பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அது மாதிரி வந்தால் இந்த கிருமிகள் நீண்ட நெடுங்காலம் கல்லீரல்லையே உட்காந்துக்கும். அப்போ கல்லீரலில் வசித்து அதை ரிப்பேர் பண்ணி அந்த சாஃப்டான கல்லீரலை ஹார்டாக மாற்றக்கூடிய கிருமிகள் அவை அனைத்திற்கும் விடுவு காலம் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக பி வைரஸ் எடுத்திங்கன்னா தடுப்பூசி இருக்குது. 3 முறை தடுப்பூசி போடணும். இப்போ ஒரு ஊசி 1 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு 3 ஊசி போட்டோன்னா பி வைரஸ் வராமல் தடுக்கலாம். சி வைரஸுக்கு தடுப்பூசி கிடையாது. அப்போ சி வைரஸ் வந்தால் என்ன பண்ணணும், உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இப்போ டிஏஏஸ் என்று டிரெக்ட் ஆக்டிங் ஆன்டிவைரல்ஸ் என்ற வைரஸ் கிருமிகளை கொலை செய்யக்கூடிய மருந்துகள், அருமையான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. 3 to 6 மாதங்கள் இந்த மருந்துகளை உட்கொண்டாலே முழுமையாக 100க்கு 100% கிட்டத்தட்ட 95% மேலே அந்த கிருமிகளை அழித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திருப்பி அந்த கிருமி வராத அளவுக்கு அந்த கிருமிகள் அழிந்துவிடும். அப்போ சி வைரஸ் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவறதை தடுக்கலாம். சி வைரஸ் நீண்ட நெடுங்காலம் கல்லீரலை உட்கார்ந்து சிரோசிஸ், லிவர் கேன்சர் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதை தடுக்கலாம். பி வைரஸுக்கு முழுமையாக அழிப்பதற்கு இன்றைக்கு மருந்துகள் இல்லாவிட்டாலும் கூட இப்போது இந்த ஒத்த மாத்திரை இருக்குது, டினோஃபோவிர் என்று, இன்னொன்று என்டிகேவிர் என்று. இந்த 2ல் ஏதோ ஒரு மாத்திரை தினமும் உட்கொண்டு கொண்டே இருந்தாலே அந்த கிருமிகளை அமுக்கி வைத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது 30% அந்த கிருமி வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லை என்றாலும் 3 to 5 ஆண்டுகளுக்குள்ளாக நமக்கு புதிய மருந்துகள்லாம் வருகின்றது. முழுமையாக இந்த பி வைரஸ் கிருமியை அழிச்சிடலாம். இந்த பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் கண்டிப்பாக தடுக்கப்படக்கூடிய கிருமிகள். டி வைரஸ் என்பது பி வைரஸுக்கு தடுப்பூசி போட்டாலே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மலேரியாவில் கூட உங்களுக்கு மஞ்சள் காமாலை வரலாம், டைஃபாய்டில் வரலாம். இந்த மாதிரி பல பாக்டீரியா கிருமிகளால் லெப்டோஸ்பைரா என்ற ஒரு ஆர்கனிசம் இருக்கின்றது. அதாவது நம்ம இந்த எருமை இதெல்லாம் இருக்கிற இடம், இந்த குளம் குட்டை இதிலெல்லாம் நடந்துட்டு வந்தோன்னா காலில் இருந்தே அந்த ஸ்பைரோகீட்டல் ஆர்கனிசம் உள்ளே என்ட்ராகி நமக்கு மஞ்சள் காமாலை ஏற்படுத்தலாம். சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாகவும் அந்த லெப்டோஸ்பைரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல கிருமிகளால் நம்ம கல்லீரல் பாதிக்கப்படலாம். அதல்லாமல் நிறைய மருந்துகளாலேயும் கல்லீரல் பாதிக்கப்படலாம். ட்ரக் இன்டியூஸ் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது சில சித்தா மருந்துகளில் அந்த இது ஸ்புடம் பண்ணாத நான் ஆக்சிடைஸ் மெட்டல்ஸ், இந்த இதெல்லாம் அதாவது உலோகங்கள், நம்ம வெள்ளி, தங்கம், இந்த மாதிரி பஸ்மங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் மெர்க்குரி இதுலேருந்தெல்லாம் நம்ம சரியாக ஆக்சிடைஸ் பண்ணலைன்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மையினால் கல்லீரல் பாதிக்கப்படலாம். யுனானி மருந்துகள் சிலதில் பாதிக்கப்படலாம். ஆங்கில மருந்துகள், நிறைய மருந்துகள், இப்போ டியூபர்குலோசிஸ்க்கு எடுத்துக்கிற மருந்துகள், காக்காய் வலிப்புக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற மருந்துகள் போன்ற பல மருந்துகளில் சிலருக்கு, அது அப்போ டிபி மருந்து சாப்பிட்டோன்னா அந்த கல்லீரல் நலமா என்று செக் செய்து கொள்ள வேண்டும். 105 பேருக்கு அந்த கல்லீரல் பாதிக்கப்படலாம். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜில் போனோன்னா பயங்கர மிக முற்றிய நிலையில் மஞ்சக்காமாலை வந்தால் ரொம்ப ஆபத்தாயிடும். அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி மருந்துகளால் கூட மஞ்சள் காமாலை ஏற்படலாம். அதை கூட மோசம், தண்ணி போடுறதுனால மஞ்சள் காமாலை வரலாங்க. தினசரி ஒரு குவார்ட்டர் விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், அரக் தினம் ஒரு குவார்ட்டர்
5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ளே கல்லீரல் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். மஞ்சக்காமலை வந்ததுன்னா ஆபத்து. செல்ஸ் எல்லாம் நிறைய திடீர்னு உடஞ்சதுன்னா 30 நாட்களில் பிலிருபின் கடகடன்னு 1 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கிற மஞ்சள் காமாலை அணு வந்து 30-40ன்னு போயிடும். அப்படி போச்சுன்னா லிவர் ஃபெயிலியருக்கு போச்சுன்னு அர்த்தம். அப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாதுங்க. அதுக்கும் மேலே மஞ்சள் காமாலை வந்து கல்லீரல் புற்றுநோயினால் ஏற்படலாம், அல்லது பித்தநாள பாதை அடைப்புகளாலும் ஏற்படலாம். இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் கீழே இறங்குவதாலோ, அல்லது புழுக்கள் வந்து பித்தநாளத்தை அடைப்பதாலோ, அல்லது பித்தநாளத்திலோ கணைய தலைப்பகுதியிலோ குடல் பகுதியிலோ ஏற்படுகின்ற கேன்சர்ஸ்னால கூட மற்ற பகுதிகளில் இருக்கின்ற புற்றுநோய் வந்து இங்கே பரவச்சுனாலும் போய் அடைச்சி அதனாலேயும் மஞ்சள் காமாலை வரலாங்க. அதனால் சிவப்பணுக்கள் உடைவதாலும் மஞ்சள் காமாலை ஏற்படலாம், கல்லீரலை தாக்குகின்ற பல நோய்களாலும் ஏற்படலாம், பித்தநாளப்பாதை அடைப்பினால் ஏற்படுகின்ற மாறுபாடுகளாலும் மஞ்சள் காமாலை ஏற்படலாம். ஆக மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல. அது மாதிரி மஞ்சள் காமாலை கண்கள் மஞ்சளானா, சிறுநீர் மஞ்சளானா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது மருத்துவரை அணுகி ஒரு சிறுநீர் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே எதனால் எனக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி பித்தநாளப்பாதையில் அடைப்புகள் இருந்தால் கவலையே கிடையாது. எங்களை போன்ற கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை மீட் பண்ணிங்கன்னா வாய் வழியாக உள்ளே சென்று பக்கவாட்டிலே பார்க்கக்கூடிய சைட் வியூயிங் எண்டோஸ்கோப் போட்டு அது வழியாக பித்தநாளத்துக்குள்ளே போய் அது வழியாகவே செல்கின்ற ஸ்பைகிளாஸ் எண்டாஸ்கோப்பி, ஸ்பைகிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப்பிங்கிறது தென்னிந்தியாவிலே முதல் முறையாக நான் வாங்கி உபயோகித்து கொண்டிருக்கின்றேன். அது வழியாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பித்தநாள அடைப்பு எதனாலன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கேன்சர்னாலேயா, கேன்சர் அல்லாத பல காரணங்களாலான்னு கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சைகள் செய்ய முடியும். இன்றைக்கி எண்டாஸ்கோப் மூலமாகவே பித்தநாள அடைப்பை நீக்கி மஞ்சள் காமாலை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அழகாக இருக்கின்றன. ஆகவே மஞ்சள் காமாலை வந்தால் மாந்திரீகம் அல்லது ஏதோ ஒரு வைத்தியம், மூலிகை, பச்சளை அப்படிலாம் போகாமல் ஒரு ஆங்கில மருத்துவரை அணுகி எதனால் இந்த மஞ்சள் காமாலை ஏற்பட்டு என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தை விடுத்து மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது டாக்டர் மோகன் பிரசாத். வணக்கம் நேயர்களே.